காமராஜர் ஒரு மாணவரால் தோற்கடிக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? இன்று வரை தமிழக அரசியலில் மக்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது காமராஜர் தோற்கடித்த மண்தானே என்பதுதான். நல்ல அரசியல்வாதி என்றால் உதாரணத்திற்கு காமராஜரை தவிர வேறு ஆள் இல்லை. ஆனாலும் அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் அதற்கு காரணம் இல்லாமலா இருக்கும்? அதைத்தான் தற்போது நமது வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முக்கிய காரணங்களாக 4 காரணங்கள் சொல்லப்படுகிறது. 1. இந்து எதிர்ப்பு போராட்டம். 2. ரேஷன் பொருட்களை நிறுத்தியது. 3. ஆக்டிவ் அரசியலில் இல்லாமல் போனது. 4. எம்ஜிஆர் சுடப்பட்ட அனுதாப அலை. காமராசர் என்கின்ற 6 அடி மாமனிதன் தான் கற்கவில்லை என்றாலும் கூட தன்னுடைய மக்கள் உயர்வதற்கு கல்வி கற்பது ஒன்றே வழி என்பதனை நன்றாக உணர்ந்திருந்தார். இதற்காக பரம்பரையாக குறிப்பிட்டவர்கள் குறிப்பிட்ட படிப்பை மட்டும் படிப்பதற்கு வழிவகை செய்யும் முறையை ஒழித்து எவரும் விரும்பியதை படிக்கும் பள்ளிக்கூட படிப்பை அறிமுகப்படுத்தினார். இதில்தான் மதிய வேளையில் மாணவர்களுக்கு உணவு அளித்து கல்வியும் கொடுக்கப்பட்டது. இது தவிர 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் போன்ற பல திட்டங்களில் மக்களிடம் கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார். தன்னால் இயன்ற அளவிற்கு அதிகமாகவே காமராசர் தமிழக மக்களின் நலனுக்காகவும் உழைத்திருக்கிறார். அடுத்த காங்கிரஸ் தலைவர் யாரென தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு இந்திய அரசியலில் அதிகாரமிக்க தலைவராக இருந்தார். பிறகு எதற்கு காமராஜர் தேர்தலில் தோல்வியை தழுவினார்? இந்த கேள்வித்தான் அனைவரின் மனதிலும் கேட்கப்படுகிறது. அரசியலில் மிக பெரும் ஆளுமையாக காமராசர் வரம் வந்தார். அந்த தருணத்தில் பெரியார் அவர்களின் ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகரிப்பதை காமராசர் அறிந்திருந்தார். தமிழர் நலன் சார்ந்த சாதிய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு என அதிரடி காட்டிய பெரியாரும் அவரது இயக்கமும் தமிழகத்தில் பெரும் ஆலமரமாய் வளர்ந்து இருந்தது. ஒரு பக்கம் தமிழக மக்கள் இந்தி கற்காமல் போவது இந்தியாவில் இருந்தே அவர்களை அற்றுப்போக செய்து விடலாம் என அஞ்சினார் காமராசர். இதற்காக காமராசர் இந்தியை எதிர்க்கவில்லை. ஆனால் மறுபக்கத்தில் இருந்த பெரியார் தலைமையிலான திராவிட இயக்கமும் சரி, அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இந்தி தமிழகத்தில் திணிக்கப்படுவதை எதிர்த்து கடுமையாக போராடினார்கள். உயிர் இழப்புகள், பெரும் போராட்டம் என இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழக அரசியல் நிர்ணயிக்கும் பெரும் போராட்டமாக வளர்ந்தது. பொது தேர்தலில் அப்போது காமராசரை வென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய கொள்கையே இந்தி எதிர்ப்புத்தான். இந்தி எதிர்ப்பு மட்டுமே போதாது என நினைத்த திமுக முன்னாள் காங்கிரஸ் தலைவரான ராஜாஜி தலைமையிலான அமைப்புடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் தான் விருதுநகரில் காமராசரை கல்லூரி மாணவர் சீனிவாசன் வென்றார். 46.1% வாக்குகளை பெற்ற திமுக காங்கிரஸை தோற்கடித்தது. மேலும் காமராசரை தோற்கடிக்க இன்னும் பல காரணங்களாக சொல்லப்படுவது அந்நேரத்தில் விலைவாசிகள். காமராஜர் அண்ணாச்சி, கடலைப்பருப்பு விலை என்னாச்சு, பக்தவச்சலம் அண்ணாச்சி, அரிசி விலை என்னாச்சு. தமிழகத்தில் அப்போது பக்தவச்சலம் தலைமையிலான அரசு ஆட்சி நடத்தியது. அப்போது இந்தியாவின் பணவீக்க விகிதம் குறைந்து போனதால் அரிசி மற்றும் பால் போன்றவற்றின் விலை உயர்ந்தது. இதனால் நியாய விலை கடைகளுக்கு வழங்கும் பொருட்களை நிறுத்தியது அரசு. காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்க இதுவும் ஒரு காரணம். அரசியலில் ஆக்டிவாக இல்லாத காமராசர் 1963இல் மீண்டும் காங்கிரஸ் வென்ற தருணம். காமராசருக்கு முதல்வர் பதவி காத்திருந்தது. நேரு அவர்களின் உடல்நிலையில் குறைபாடுகள் தொடங்கியிருந்த நிலை. காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய தலைவர்களின் உழைப்பு தேவைப்பட்ட நேரம். தானும் அடுத்தடுத்து பதவிக்கு வந்த அதனால் ஏற்படும் புரட்சிகளை தவிர்க்க விரும்பினார். ஆகையால் முன்னோடியாக தானே தன்னுடைய பதவியை விட்டு விலகி அடுத்தவருக்கு வழங்கிட முன்வந்தார். இதனால் அவர் ஆக்டிவாக அரசியலில் இருக்க இடமில்லை. எம்ஜிஆர் என்னும் ஆளுமையின் தாக்கம். திமுகவின் மிகப்பெரிய பலமாக எம்ஜிஆர் இருந்தார். தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பாக துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். அந்த புகைப்படங்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தனி மனிதன் தேர்தல் வெற்றியை நிர்ணயிப்பது இல்லை. அரசியலில் வெற்றி தோல்வி என்பது நிச்சயமில்லை என்பது எப்படி உண்மையோ அதனை போலவே தனி மனிதர்கள் தேர்தல் வெற்றியை நிர்ணயிப்பது இல்லை. தற்போதைய நிலைப்பாடுகளும் சூழ்நிலைகளும் கொள்கைகளும் தான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஆகவே ஏதோ தமிழக மக்கள் தான் காமராசரை தோற்கடித்ததை போன்று குறை கூறுதல் மிகவும் தவறானது. பகடை செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர்.